ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அல்ல கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுடைய ரூசவ்ல இருந்து. ஸோ ரூசவ் இப்போ ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நான் வந்து ஜான்சனோட ஒரு ஃபேர்வெல் டூரில் இருந்து ஸோ நான் அவரை வந்து வீழ்த்தி அவரை வந்து ஃபேர்வெல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ரூசவோட காலகட்டத்தில் ஸோ அவர் டபிள்யூடபிள்யூக்கு டெபியூட் ஆன போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு மெயின், அதாவது முதலாக வந்து அவர் ஒரு மெயினான ஒரு சூப்பர் ஸ்டார் கூட ஒரு பெரிய மேட்ச் பண்ணாருன்னா அது நம்ம ஜான்சினா கூட தான். ஸோ அதுக்காக ஸோ என்னோட பயணம் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜான்சினா கூட தான் இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி அவரோட ஒரு ஃபைனல் தருணத்தில் ஸோ நானும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூசோ ஆசைப்படுறாரு. ஸோ இருந்தால் நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு வாய்ப்புகள் இருக்கான்னா அது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக ஃபைனல் வந்து இப்போ ஏஜிஎல்லையும் டபிள்யூடபிள்யூக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்ததோட யாருக்கு குஷியோ என்னன்னு தெரியாது, நம்ம ராக்ஸின் ஃபெரிஸுக்கு பயங்கர குஷி. ஏன்னா ராக்ஸின் ஃபெரிஸ் வந்து பயங்கரமான ஏஜிஎல்லியோட ஃபேன். ஸோ சும்மா இருப்பாங்களா, பேக் ஸ்டேஜில் அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் ஒரு சில ஃபோட்டோ ஷூட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா நம்ம சிஎம், அதாவது பெய்லி வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதில் சிஎம் பங்கோட நாய்க்குட்டியை வச்சு ரெண்டு பேரும் அனதர் சைடில் இருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஷான் மைக்கிள்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் இப்போ ஸோ ஃபியூச்சர் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக வந்து எல்லாரும் வந்து கோடி ரோட்ஸை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே இல்லை, அவரும் அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ காரணம் என்னென்னா, ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ நிறைய விஷயங்கள் கோடிக்காண்டி பண்ணுறாங்க. உதாரணமாக அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில், ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு கொடுத்ததை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வகையிலையும் ஸோ அவரை வச்சு ஒரு நெகட்டிவாக வந்து ஃபீல் பண்ணல. உதாரணமாக வந்து அவங்க நினச்ச பிஸ்னஸ்ஸு, மணி, ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதனால் கோடி வந்து ஃபியூச்சர் ஆஃப் டபிள்யூடபிள்யூ நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து அவன் ஒருத்து தான் அப்படிங்கிற மாதிரி ஷான் மைக்கிள்ஸே சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மைதான் கைஸ். நம்ம நிறைய காரணத்தை சொல்லி கோடி ரோட்ஸ் வந்து மூவ் பண்ணலாம். பட் டபிள்யூடபிள்யூ வந்து அவங்க வந்து நம்ம கோடி வந்து ஒரு ஃபியூச்சராக தான் பார்க்குறாங்க. ஸோ உதாரணமாக பிராக்கு கோடி வளர்த்து விடுறது, நிறைய விஷயங்கள் கோடிக்காக பண்ணுறாங்க. ஈவன் ஜான்சனா கூட ஸோ ஒரு இதில் வந்து அவரை கை தூக்கியெல்லாம் கழிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி கோடியை வந்து பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி அவர் தான் அடுத்த டபிள்யூடபிள்யூ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா காணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ டபிள்யூடபிள்யூல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் போக போகிறாங்க. ஸோ ஜான்சனா சிஎம் பங்குக்கெல்லாம் வயசாகிடுச்சு. ஸோ அவங்களாம் கிளம்பிடுவாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸும் இப்போ மூவியில் பார்த்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சார். ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் டபிள்யூடபிள்யூக்குன்னு சொல்லி ஒரு ஃபேஸ் வேண்டாமாப்பா, அதுக்கு தான் கோடி வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக கிரேசன் வாலர் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூல வந்து அவர் சிஎம் பங்கு கூட ஒரு ஃபியூடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ குறிப்பாக மைக் ஸ்கில்ஸ், அந்த மைக்கு செக்மெண்ட், ஃபேஸ் டு ஃபேஸ், ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா நம்ம கிரேசன் வாலர் வந்து ஒரு பயங்கரமான திறமைசாலி. பட் அவரையும் ஆஸ்டின் திடீர்னு டபிள்யூடபிள்யூ எந்த அளவுக்கு மட்டம் தட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்குள்ளராக பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம் ஃபியூச்சரில் ஏதாவது அவங்கள வச்சு யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக வந்து டபிள்யூடபிள்யூ வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ ESPN நெட்வொர்க்குக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பற்றி ஸோ நம்ம ட்ரிபிள் ஹெச் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ வந்து ESPNல இருக்கிறது ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது. ஸோ காரணம் என்னென்னா, ஸோ நாங்கள் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து அந்த ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவாங்கள்ல, அவங்களுடைய இதில் வந்து ஸோ விளம்பரப்படுத்துவாங்க. ஸோ அதை நாங்கள் பண்ணுறதை விடையும் மிகவும் சிறப்பாக வந்து ESPN நெட்வொர்க் வந்து பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணுறாங்க. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு எங்கள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததான் நான் இதுக்கு முன்னா போட்ட அப்டேட் வீடியோவில் இப்போ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூ பிரிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான சில டீசர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அவங்களுக்கான அந்த ஸ்டோர்லைன் அந்த ஃபைட்டு வந்து இப்போ இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ குறிப்பாக மாண்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம ஏஞ்சலா டார்கின்ஸை வந்து தாக்கி நிறைய விஷயங்கள் அவர் ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எல்லாத்தையுமே பயங்கர டென்ஷன். ஸோ கடும் கோபத்தை வந்து இப்போ ஏஞ்சலா டார்கின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் காட்டம் பிடிச்சிருக்கு இவங்களோட சண்டை. ஸோ கூடிச்சிக்கிறோம் பிரிக்கிறாங்களா இல்லைங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக பேஜ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூல இப்போ ஏஜேலி டபிள்யூடபிள்யூக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்களும் மேபி டபிள்யூடபிள்யூக்கு போனீங்கன்னா ஸோ எப்படி நம்ம ஏஜேலி கூட ஃபியூட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ பேஜ் சொல்லியிருக்காங்க,
ஸோ அதெல்லாம் எனக்கு தெரில. ஸோ இப்போ ஏஜெல்லி வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. உண்மையிலே தரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்ம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் வந்து மேபி டபிள்யூடபிள்யூக்கு வந்தால் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் 2 பேரும் ஏதாவது டேக் டீம் பார்ட்னராகவோ அல்லது வந்து ஸோ எங்களுக்குள்ளேயே ஏதாவது ஃபியூட் நடக்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பேஜும் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. டபிள்யூடபிள்யூல ஃபார்மர் டபிள்யூடபிள்யூ லெஜண்ட் ஸ்லாட்டர்னு ஒரு ரெஸ்லர் உண்டு. ஸோ அவர் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அவர் நம்ம வராரு. நம்மளுடைய லோகான் பால் வந்து கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூல ஒரு ஃபியூச்சரில் ஒரு பயங்கரமான பேபி ஃபேஸாக வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான பொட்டன்ஷியல் எல்லாம் ஸோ நம்மளுடைய லோகான் பால்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து லோகான் பால் மேலே பயங்கரமாக வந்து ஒரு அவரை வந்து பாராட்டுறாங்க. அவருக்குள்ள அவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ திறமை இருக்குன்னு. ஸோ கரெக்டு தான். நம்ம லோகன் பாலுக்கு தாறுமாறான ஒரு பொட்டன்ஷியலும் இருக்குது. ஸோ வேற லெவலில் வந்து ஒரு மைக் ஸ்கில்லு, ரெஸ்லிங் ஸ்கில்லு, பயங்கரமான திறமைகள் இருக்குது. பட் அவர் ரெகுலராக டபிள்யூடபிள்யூக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூல அவருக்குன்னு ஒரு நிரந்தர இடம் இருக்குது. பட் அவர் பார்ட் டைமாக இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஸோ அடுத்ததான் முன்னாள் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர் எம்இபி வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன காரணத்துக்காக டபிள்யூடபிள்யூ விட்டு போனார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்பிபியோட கான்ட்ராக்ட் வந்து ஸோ முடியக்கூடிய நிலைமையில இருந்தப்பவே எம்பிபி வந்து யோசிச்சுட்டாராம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம டபிள்யூடபிள்யூல ஸோ ரீசைன் பண்ணண்டாம். ஸோ நம்ம இதுக்கு மேலே வந்து ஸோ இங்கே வந்து இவங்க கூட இருக்கண்டா, நம்ம வெளியே போயிடுவோம். ஸோ ஏடபிள்யூல போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை ஸோ டபிள்யூடபிள்யூல அவர் கான்ட்ராக்டில் இருக்க நேரமே வந்து முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து மேனேஜ்மெண்ட்லாம் மாறிடுச்சு. ஸோ வின்ஸ் மெக்மேன் டபிள்யூடபிள்யூ விட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே வந்து எம்பிபிக்கு பிடிக்கல. ஸோ குறிப்பாக நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து இவங்க வெளியே அனுப்புனாங்க. ஸோ நிறைய பேர் வந்து உள்ளே வந்தாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து யாருக்கு மாறாக நடக்கிறது வந்து எம்பிபிக்கு கொஞ்சம் கூட பிடிக்குதா. ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அவரும் டபிள்யூடபிள்யூ விட்டு போயிடலாம் நினச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவரோட டீம்மேட்ஸ் ஆனால் ஷெல்டன் பெஞ்சமின் சேவி, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அலெக்சாண்டர்னு ஒருத்தர், ஸோ அதுக்கப்புறம் பாபி லெஸ்லி, ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணாதீங்க, இங்கே வந்து நிலவரம் சரி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஏடபிள்யூக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து எம்பிபி வெளியே போயிட்டாரா. ஸோ அவர் வந்து சைன் பண்ண மாட்டேன்னு போயிட்டாரு. ஸோ அதேமாரி ஷெல்டன் பெஞ்சமினை டபிள்யூடபிள்யூ ரிலீஸே பண்ணி விட்டாங்க. ஸோ அலெக்சாண்டர் அப்படி தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. ஸோ பட் பாபி லெஸ்லிக்கு வந்து அவராக முடிவு எடுக்கல, டபிள்யூடபிள்யூ போகணும்னு ஆசைப்படல. ஸோ அவரையும் எம்பிபி தான் சொல்லியிருக்காரு, நீ வந்து இங்கே சைன் பண்ணாத, நம்ம ஏடபிள்யூக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுன்னு காரணமாக பார்த்தீங்கன்னா பாபியும் பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. ஸோ யா நம்ம எம்பிபிக்கு வந்து டபிள்யூடபிள்யூட மேனேஜ்மெண்ட் தற்போதைய மேனேஜ்மெண்ட் வந்து பிடிக்கல. ஸோ அதுக்காக தான் அவர் வந்து அவரோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸோ இப்போ அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக இப்போ டபிள்யூடபிள்யூ வந்து நிறைய பேப்பரிஸு நிறைய ஷோஸை வந்து இப்போ ஏடபிள்யூ நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வியூஸ் கிடைக்கக்கூடாது, அவங்களாம் நானாக பார்த்துடலாம் அப்படிங்கிற ஸோ ஒரு போட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டினால பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. பட் இப்போ நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே டபிள்யூடபிள்யூ வந்து ஏடபிள்யூ கூட காம்படிஷனுக்கு போக போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது எந்த அளவுக்கு அஃபிஷியல் அப்படிங்கிறது தெரில. ஸோ அதுக்கான காரணமாக இப்போ தெரிய வரல. இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க அப்டேட் இப்படி. ஸோ ஏடபிள்யூ நடக்கிற அன்னைக்கு வந்து டபிள்யூடபிள்யூ வந்து எந்த ஷோவும் ஸோ போட்டிக்காக நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ வெளியிட போகிறாங்களாம். அதை ட்ரிபிள் ஹெச் வந்து இப்போ அஃபிஷியலி வெளியிட்டிருக்காரு. ஸோ அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட் அப்டேட்டை வந்து ஸோ டபிள்யூடபிள்யூட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து வெளியிட போகிறாங்களாம். ஸோ வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு இன்னைக்கு தான் வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ அதுக்குன்னு எல்லாரும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 3 மணிக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ நமக்கு இது இந்தியாவில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பட் அமெரிக்காவில் வந்து நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை. ஸோ நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் டவுன்லேருந்து ஸோ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து டபிள்யூடபிள்யூ அஃபிஷியலி அவங்களோட யூடியூப் சேனலில் வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த மாதிரியான அப்டேட்டை பற்றின சொல்கிறாங்க அப்படிங்கிறத. ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மெயினியோ நியூஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் இன்னும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலான்னா பண்ணிவிடுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க 2027க்கான ரெசுல்மெனியா, அதாவது ரெசுல்மெனியா 43
3 வந்து ஸோ சவுதி அரேபியாவில் வந்து நடத்த போகிறாங்களாம். ஸோ இது வந்து இப்போ அஃபிஷியல் ஆகிருக்கு. ஸோ WWE வரலாற்றிலே முதலாக வந்து ரெஸ்ல்மேனியாவை அனதர் கண்ட்ரியில் நடத்துறது இதுதான் முதல் தடவை. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் தெரிய வருது. ஸோ அதுவும் முதலாக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ரெஸ்ல்மேனியா நடக்கிறதுனால ஸோ அந்த ரெஸ்ல்மேனியா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. நிறைய சம்பவங்களை வந்து அந்த ரெஸ்ல்மேனியாவில் பண்ண வராங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்ல்மேனியாக்கு நிறைய WWE சேர்ந்த லெஜெண்ட்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு இப்போ WWE முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ குறிப்பாக சொன்னோன்னா அவங்களாம் வரப்போகிறது இல்லை. ஸோ அண்டர்டேக்கரு, கோல்டுபெர்க், ஸோ இந்த மாதிரி பல லெஜெண்ட்ஸும் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்குன்னு அண்டர்டேக்கர், கோல்டுபெர்க்குன்னு அவங்கெல்லாம் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி வரலாம்லே போகலாம். ஸோ அவங்க லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர லெஜெண்ட்ஸு, பிராக் லெஸ்னர், ஸோ இந்த மாதிரி பல லெஜெண்ட்ஸ் வந்து அந்த ரெஸ்ல்மேனியாவில் இருப்பாங்க. ஸோ குறிப்பாக ரெஸ்ல்மேனியா 43 வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஃபஸ்ட்டு ரெஸ்ல்மேனியாங்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.